MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவாலுக்கு கொட்டு மழைக்கு மத்தியில் ஆம் ஆத்மி கட்சியினர் திரண்டு வரவேற்பு. மழைக்கு மத்தியிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை வரவேற்க திகார் சிறை வாயிலில் காத்திருந்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆம் ஆத்மி கட்சி தலைமை அலுவலகம் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாட்டம். நாளை ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. டோடா மாவட்டத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகராக விளங்கும் போர்ட் பிளேரின் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மத்திய அரசு மாற்றம். காலனி ஆதிக்கத்தின் தடங்களிலிருந்து நாட்டை விடுவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியாகவே பெயர் மாற்றம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பின் சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சரை வழி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க தமிழக அரசிடம் அனுமதி கோரி உள்ளதாக போர்டு நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்காவில் போர்டு அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசி 2 நாட்கள் ஆன நிலையில் வெளியான அறிவிப்பு. ஆத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. சேலம் மாவட்டத்தில் 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கி விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தல். 4 ஆண்டுகளாக தாமதமாகி வரும் விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் அடுத்த 3 மாதங்களில் நிறைவு பெறும். சாலை பணியை ஆய்வு செய்ய வந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மன்னிப்பு வீடியோ வெளியான விவகாரத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரிடம் வருத்தம் தெரிவித்த அண்ணாமலை. எதிர்பாராத விதமாக நடந்த இச்சம்பவம் குறித்து லண்டனில் உள்ள அண்ணாமலை ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல். ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்தி தருமாறு கேட்ட கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி கண்டனம். கோடீஸ்வரர்களுக்காக விதிகளை வளைக்க மோடி சிவப்பு கம்பளம் விரிப்பதாக ராகுல் விமர்சனம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க நேரம் கேட்டதே அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தான் என வானதி சீனிவாசன் விளக்கம். தர்ம சங்கடம் ஏற்படும்படி தாம் நடந்து கொண்டதாகவும் இரவு முழுவதும் தூக்கமில்லை என்றும் சீனிவாசன் தெரிவித்ததாகவும் வானதி சீனிவாசன் பேட்டி. அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை யாரும் மிரட்டி மத்திய அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வைக்கவில்லை. அமைச்சரை சந்திக்க வேண்டும் என தாமாக முன்வந்து அவர் மன்னிப்பு கேட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான ஜிஎஸ்டி உரையாடல் பற்றிய விவகாரம் பற்றி கேள்வி. தான் பார்க்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கினாலும் PhD கல்வியில் தரம் இல்லை என ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழகத்தில் PhDயின் தரத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தல். தமிழகத்தில் நாளை சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு. 2024-25 கல்வி ஆண்டிற்கான நாட்காட்டியில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை சுட்டிக்காட்டி அறிவிப்பு. மூன்று நாள் தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கடும் உயர்வு.
குறைந்தபட்சம் 2000 முதல் அதிகபட்சம் 4500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். கிருஷ்ணகிரி அருகே நாகப்பட்டி மற்றும் விழுப்புரம் அருகே நங்கிலிகொண்டான் பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடிகள் திறப்பு. புதிய சுங்கச்சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனங்களை அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் உயர்ந்து 6,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொல்கத்தாவில் தலைமைச் செயலகம் எதிரே கொட்டு மழையிலும் போராட்டத்தை தொடரும் ஜூனியர் மருத்துவர்கள். ஆர்ஜிகர் மருத்துவமனை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பவேரியன் நாட்டிக் நிறுவனம் தயாரித்த குரங்கம்மை தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அனுமதி. குரங்கம்மை நோய்க்கான முதல் தடுப்பூசி என அங்கீகாரம். மலேசியாவில் புதிதாக திறக்கப்பட்ட ஆப்பிள் ஸ்டோர் முன் அதிகாலை முதலே திரண்ட வாடிக்கையாளர்கள். திறப்பு விழாவை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததால் ஏராளமானவர்கள் வருகை. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்கும் 69வது படத்தின் பெயர் நாளை வெளியீடு. படம் குறித்து இன்று அறிவிப்பு வெளியிடப்படும் என படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் தேதி மாற்றம். MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.